நேற்று வந்து ஏரல் பஜாரில் ஒரு தம்பி வந்து அம்மன் வேஷத்துக்கு ஜடை வாங்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே என் கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அதை எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டேன். அவங்க அம்மாலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வந்து ஜடை வாங்குறதுக்கு கொஞ்சம் அவங்க ஆக்சுவலாக கேட்கவே இல்லை என்கிட்ட. அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நானாக போய் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த முத்தாரமாகவே வந்து காசு கொடுத்துருக்காங்க கரெக்டான டைமில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நிறைய பேருக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து இது வரைக்கும் வீடியோவாக போட்டதில்லை. நான் வீடியோவாக போடாமலே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கொலசியில் வந்து ஒரு அண்ணன் பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தசராக்கு வேஷம் போட்டிருந்தவர். இந்த வருஷமும் காலி வேஷம் கட்டுறாரு. அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்து யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவரோட காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் இப்போ வீடியோவாக போடுறேன். மற்றவங்களாம் இப்போ காண்டாக்டில் இருக்கிறவங்க காசு அனுப்பி விட்டுருப்பாங்க நிறைய பேர். அரிசி எடுத்து கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, வேஷம் போடுறதுக்கு பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம அந்த கருங்காலி அம்மனுக்கு ஒருத்தங்களுக்கு சேலைலாம் வாங்கி கொடுத்தோம் ரீசெண்டாக. அந்த மாதிரி அவங்க காசு அனுப்புறதை நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் செஞ்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்ருவோம். இந்த மாதிரி நீங்கள் அனுப்பின காசுக்கு நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதனால் பெரும்பாலும் நான் கணக்கு காட்டியிருப்பேன். ஆனால் இந்த முறை அவரோட நம்பர் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் வந்து நம்ம சேனல் மூலமாக மறைமுகமாக பண்ணியிருக்கோம். இதை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம எல்லா வீடியோலையுமே நான் இது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு. நிறைய பேர் கேட்குறதுனால எல்லாருக்கும் பண்ண முடியல. எமர்ஜென்சியில் ஒரு சிலர் கேட்குறாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு வேணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. அதனால தான் நம்ம வந்து நிறைய உதவுதுன்னு கேட்குறதுனால சரியாக இருக்காது. அதனால தான் நம்ம நல்லது பண்ணுறதெல்லாம் வெளியே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த வருஷம் தசராவுக்கு வெளியே ஊரில் இருந்துட்டு உள்ளூருக்கு வர முடியல. சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் யாரும் சும்மாலாம் அனுப்பாதீங்க. இது வச்சுருக்கேன், காணிக்க வச்சுருக்கேன், இல்லை காணிக்க பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாய்ப்பு இருந்தால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் காசு கேட்கல. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க, உங்களால் வர முடியல, ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி யாரும் சும்மாலாம் காசு அனுப்பாதீங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியாது.